Dear 11th standard student, I warmly welcome to our online class, chapter 12, probability 12.1. அதில் 7th second subdivision. 1 red ball, 2 black balls கிடைக்கிறதுக்கான probability கேட்குறாங்க. P of B கூட்டும் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் பால் வந்து மொத்தம் 7 இருக்குது. அதில் 1 ரெட் பால்னால் 7C1 இன்ட்டு பிளாக் பால்ஸ் வந்து 4 இருக்குது. அதில் 2 பிளாக் பால்ஸ் 4C2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். மொத்தம் 11ல் 3 பால் எடுக்கிறோம், 11C3. இதோடைய காம்பினேஷன் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். 7C1னா 7 எப்படின்னா NC1னா Nன்னு சொல்லுவாங்க, 7C1னா 7. 4C2 அப்படின்னு சொன்னால் 4C2னா 1 into 2 4 into 3 1 2s are 2 2s are 2 3s are 6 வரும். அடுத்து 11C3 பாருங்க, 11C3ன்னு சொன்னால் டினாமினேட்டரில் 1 into 2 into 3 11 into 10 into 9. இதை கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 2s are 5 2s are 1 3s are 3 3s are 5 3s are 15 15 into 11 என்ன வரும் 165 வரும். ஸோ அது புரியுதா? ஸோ இதுதான் வந்து N of S. இது P of B equal to N of A by N of S. N of A வந்து 7 into 6 by 165. இதை கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டேபிளால் அடிக்கலாம். 2 3s are இங்கே 5 3s are 15 திரும்ப 1 வரும், 5 3s are 15 7 2s are 14 by 55. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அடுத்தது பாருங்க, a single card is drawn from pack of 52 cards. Probability for as or king. பொதுவாக சீட்டு கட்டில் மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும்? 52 கார்ட்ஸ் இருக்கும். ஆஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். கிங் கார்டு வந்து அதுவும் 4 தான் இருக்கும். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆஸ் ஆர் கிங் அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, P of Aன்னு போட்டு ஆஸ்ன்னு சொன்னால் 4/52 ப்ளஸ் கிங்குனாலும் அதுவும் 4/52 தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 + 4 வாட் 8/52 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 2/13 வரும். ஸோ அது புரியுங்களா? இதான் வந்து P of A. அடுத்து ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் 6 ஆர் ஸ்மாலர். 6 அல்லதோட கம்மியான நம்பர் 6 5 4 3 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 6 கிடைக்கணும், இல்லை 5 கிடைக்கணும், 4 3 2. ஆனால் ஒன்று தெரிஞ்சு, ஈச் நம்பர் ஆஸ் 4 கார்ட்ஸ். ஒரு நம்பர்லேயும் 4 கார்டு இருக்கும். 6ல் 4 இருக்கும், 5ல் 4 இருக்கும், 4ல் 4, 3ல் 4, 2ல் 4. ஸோ N of A பார்த்தீங்கன்னா 5 into 4 எவ்வளோ வருது? 20. P of A வந்து N of A by N of S. N of A என்னது? 20/52. இதை கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5/13 வரும். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பர் கிடைக்கக்கூடிய கார்டு வந்து 5/13. அடுத்த ஈவெண்ட் பாருங்கள், த கார்டு இஸ் எய்தர் க்யூன் ஆர் 9. க்யூன் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் க்யூன்ஸ் வந்து 4. கார்டு 9 உள்ள கார்டு வந்து 1, அது ஒரு 4 கார்டு இருக்கும். ஸோ அப்போ இதுக்கும் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா P of C equal to என்ன சொல்கிறாங்க, 4/52 ப்ளஸ் 4/52 8/52 என்ன வருது? 2/13. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து பாரு, ஒரு கிரிக்கெட் கிளப் ஆஸ் 16 மெம்பர்ஸ். கிளப்பில் வந்து 16 பேர் இருக்கிறாங்க. அதில் 5 பேர் பவுலரு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டீம் கன்சிஸ்ட் ஆஃப் 11 மெம்பர்ஸ். அதில் அட்லீஸ்ட் 3 பவுலர் இருக்கிற மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல கவனிங்க, மொத்த பிளேயர் எவ்வளோத்துன்னா 16. ஆனால் விளையாட போகிறது 11 பேர் தான். டீமில் வந்து 11 பேர் தான் இருப்பாங்க. 5 பேர் சப்ஸ்டியூட்டாக இருப்பாங்க, யாருக்கா அடிப்பட்டால் வருவாங்க. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 5. சரி, மொத்தம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 16 பேரில் ஒரு 11 பேரை செலக்ட் பண்ணுவீங்க. அதுதான் N of S. N of S வந்து 16C11. உங்களுக்கு தான் தெரியல காம்பினேஷன் எப்படி போடுவீங்க. கீழே வந்து 1லேருந்து 11, மேலே வந்து அப்படியே அந்த 11 நம்பருக்கு
நியூமரேட்டரில் அப்படியே டிசைனிங் ஆர்டரில் போட்டு ரெடியூஸ் பண்ணினா என்ன ஒரு 4368 வரும். அதுதான் NF. இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஃபார் அட்லீஸ்ட் 3 பவுலர், மொத்தமே 5 பவுலர் இருக்கிறாங்க. 5ல் 3 பவுலர் எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற 11 பேரில் 8 பேட்ஸ்மேன். அப்போ தான் 8 + 3 11 கணக்காயிடும். ஆனால் பவுலர் 5ல் 3 எடுத்துடும். சப்போஸ் 5 பவுலரில் 4 பவுலர் எடுத்துட்டிங்கன்னா 11 பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க இல்லையா, 11 பேரில் 7 பேர் தான் எடுப்பீங்க. அப்போ தான் 4 + 7 11. அதேமாரி 5 பவுலருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 பேட்ஸ்மேனில் 6 எடுத்துக்கிங்க. ஸோ இதுக்கெல்லாம் காம்பினேஷன் வேல்யூ NF 5C3 காம்பினேஷன் எடுத்தால் 10 வரும். 11C8 நீங்கள் போட்டு பாருங்கள், வரும் 165 ப்ளஸ் 5C4னா 5C1ன்னு அர்த்தம் 5. 11C7 அதோட வேல்யூ வந்து 330. 5C5க்கு என்ன வேல்யூ 1. 11C6 வந்து 462. NF பார்த்தீங்கன்னா 10 × 165 ப்ளஸ் 5 × 330 ப்ளஸ் 1 × 462 1650. இதை மல்டிப்ளை பண்ணால் 1650 ப்ளஸ் 462. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்ன வருது 3762. P of A = N of A by N of S. என்ன ஆகுது, N of A வந்து 3762 by 4368. இதை நீங்கள் பக்காவாக சிம்பிளை பண்ணிங்கன்னா 627 by 728 அப்படி வரும். அதுதான் P of A. அது ஒரு ரிசல்ட் ஆயிடுச்சு. The odds that even A occurs 5 to 7. நல்லா கவனிக்கணும். ஆர்ட்ஸ்ன்றது என்னென்னா, அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, சக்ஸஸுக்கும் நம்பர் ஆஃப் கேஸஸுக்கும் உள்ள ஒரு இது தான் ப்ராபபிலிட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 5 to 7ன்றது ஆர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆட் நம்பர், அதை வச்சே தெரிஞ்சிடலாம். புரியுதா? நம்பர் ஆஃப் சக்ஸஸ் வந்து 5, அது ஏன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் லெட்டர் ஏ. நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஃபெயில், அதாவது சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் உள்ள அந்த இதை தான் ஆர்ட்ஸ்ன்றாங்க. 5 சக்ஸஸ்னால் 7 ஃபெயிலியர். அப்போ ஃபெயிலியர் வந்து 7. நல்லா கவனிக்கணும், இது ஒரு ஃபார்முலா. இது ப்ராபபிலிட்டிக்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா P of A = A by A + Bன்னு சொல்லுவாங்க. ஏன்றது என்ன, சக்ஸஸ் 5. இப்போ A + Bனா சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் கூட்டி போகிறது. 5 + 7 அது 12. அப்போ 5 by 12. ஸோ ஆர்ட்ஸ் கொடுத்து ப்ராபபிலிட்டி கேட்பாங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்து ஆர்ட்ஸ் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆர்ட்ஸ் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க 2 by 5. ஏன்றது 2, A + B வந்து 5, B வந்து 3. ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிடலாம். The odds of the event B is what? 2 to 3. Understand? Example 12.1. The following assignment is permissible அப்படின்னு சொல்கிறாங்க. permissible அப்படின்னா கொடுத்துக்கிற ப்ராபபிலிட்டிலாம் அக்செப்ட் பண்ண முடியுதா இல்லை ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, கொடுத்துக்கிற ப்ராபபிலிட்டி வந்து எல்லாம் வந்து 1 விட கம்மியாக இருக்கணும், 0 விட அதிகமாகணும். 1. ரெண்டாவது அந்த ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 1 விட கம்மியாகணும், 0 விட அதிகமாகணும். அதுவும் அப்படி தான் ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் பெர்மிசிபிள். பாருங்கள், P of A வந்து <1, P of Bயும் <1, P of Cயும் <1. டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்க்குறீங்க 1 வருது. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 விட கம்மியாக இருக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ 1 வந்துருக்குது, அதனால் இட் இஸ் பெர்மிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து பாருங்கள், P of A வந்து 2 by 5, P of B வந்து 1 by 5, P of C வந்து 3 by 5. இப்போ மொத்தம் 3 ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி பார்க்குறேன், 6 by 5 வருது. இந்த 6 by 5 வந்து greater than 0. அப்போ greater than 0னா இட் இஸ் நாட் பெர்மிசிபிள். இது வந்து அனுமதிக்கப்படாது, 1 விட அதிகமாக போகுது, அதனால் இட் இஸ் நாட் பெர்மிசிபிள். P of A வந்து 0.3, P of B வந்து 0.9, P of C வந்து -0.2. நல்லா கவனிங்க,
ப்ராபபிலிட்டி என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்குமே தவிர நெகட்டிவாக இருக்காது. அப்போ ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டி இங்கே நெகட்டிவாக கொடுத்துட்டாங்கனாலே இட் இஸ் நாட் பெர்மிசிபிள். இங்கே பாருங்கள் பிஆஃப்சி வந்து -0.2 இருக்குது. அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் நாட் பெர்மிசிபிள். திஸ் அசைன்மெண்ட் இஸ் நாட் பெர்மிசிபிள். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து பாரு, பி ஆஃப் ஏ வந்து 1/√3, பி ஆஃப் பி வந்து 1 - 1/√3, பி ஆஃப் சி 0. ப்ராபபிலிட்டி வந்து என்றைக்குமே வந்து 0 வராது. நீங்கள் என்ன தான் நீங்கள் டோட்டல் ப்ராபபிலிட்டி போட்டால் கூட 1 வருது. சொல்லுது புரியுது. ஆனால் ஒரு ப்ராபபிலிட்டி வந்து 0 வர்றதுனால இட் இஸ் நாட் பெர்மிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுது புரியுங்களா? நல்லா கவனிங்க. பி ஆஃப் ஏ வந்து 0.421, அடுத்த சப்டிவிஷனு பி ஆஃப் பி வந்து 0.527, பி ஆஃப் சி வந்து 0.042. இது எல்லாமே <1 தான். ஆனால் டோட்டல் ப்ராபர்ட்டி <1 வருதுன்னு பார்த்தா வருது. ஸோ 0.990. அப்போ இட் இஸ் பெர்மிசிபிள், இட் இஸ் அப்ளிகபிள். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த 12.2 பாருங்க. சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரையும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டிஸ் ஈவன் நம்பர். இப்போ மொத்தம் 10 நம்பர் இருக்குது. அதில் ஈவன் நம்பர்னால் எதுலாம் ஈவன் நம்பரு? 2, 4, 6, 8, 10. அதான் ஈவன் நம்பர். மொத்தம் எத்தனை ஈவன் நம்பர் வருது? n of a = 5 வருது. p of a = what? n of a by n of s, 5/10. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்னு சொன்னால் 3, 6, 9. 3 நம்பர் வருது. n of p வந்து 3, p of p வந்து என்னது? n of p by n of s. அப்போ என்ன வருது? 3/10. சொல்லுது புரியுதா? ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 3னா அதான் இருக்கும். 10க்குள்ளே மல்டிபிள் ஆஃப் 3 எதுனா 3, 6, 9 வரும். சொல்லுது புரியுங்களா? ரைட். n of p by n of s 3/10. அடுத்து பாருங்க, 3 coins are tossed. Probability of getting exactly 1 head, at least 1 head, at most 1 head அப்படின்றாங்க. எல்லாம் கவனிக்கணும். 3 காயினை டாஸ் பண்ணால் பொதுவாக சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. நீங்கள் எழுதியும் போடலாம், இல்லை டைரெக்டாக நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸும் போட்டு. அது ஏன் 2/3ன்னு போடுறோம்? ஏன் 2/4 போடக்கூடாதா? இப்போ ஒரு காயின்னு சொல்லும்போது ஒரு ஹெட்டு ஒரு டெயில், அதனால் 2 சான்ஸ்னால 2. 3 காயினை டாஸ் பண்ணுறதுனால பவரில் 3 போடுறோம். வேறு எது 2/3 வந்து 8 ஆகிடும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட்னா என்ன? ஒரு ஹெட் இருக்கலாம், 2 ஹெட் இருக்கலாம், 3 ஹெட் இருக்கலாம். அதை தான் காம்பினேஷனில் எப்படி போடுறாங்கன்னா 3C1 + 3C2 + 3C3. 3C1 சொன்னால் 3, 3C2ன்னு சொன்னால் 3. காம்பினேஷன் தெரியும்ல? 3C3க்கு 1, NCNனா n வரும் 1. 3 + 3 6, 6 + 1 what? 7. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட்னா 7. P of A அப்படின்னு போட்டால் என்ன வரும்? n of A by n of s. அப்போ நல்லா கவனிங்க, 7/8 வரும். என்ன வரும்? 7/8. எக்ஸாக்ட்லி 1 ஹெட்டு அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? ஒரே ஒரு ஹெட்டு மட்டும் கிடைக்கணும்னா என்ன செய்வீங்க? 3C1 அதான் 3 வரும். அப்போ P வந்து 3/8. அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னு சொன்னால் என்ன? அதிகபட்சமாக ஒரு ஹெட்டு 3C0 + 3C1. 3C0ன்னா என்ன வரும்பா? 1 + 3C1னா 3. 1 + 3னா வருது 4 வருது. இதுதான் அட்மோஸ்ட் 1 ஹெட். அப்போ P of Cனா n of C by n of S, 4/8னா 1/2. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது 10 coins are tossed. Find the probability to get exactly 2 heads, at most 2 heads, at least 2 heads அப்படின்றாங்க. ஸோ 10 காயின் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? n of s வந்து 2/10, 1024. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 heads அப்படின்னா என்ன? குறைந்தபட்சம் 2 ஹெட்டு.
சாரி எக்ஸாக்ட்லினா சரியாக 2 ஹெட்டு. அப்போ 10C2 போடுறோம். 1 into 2 10 into 9 சிம்பிளிஃபை பண்ணால் 45 வரும். P of A equal to what? N of A by N of S 45 by 1024. இது ஒரு ரிசல்ட். அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? 10C0 + 10C1 + 10C2. ஸோ 10C0னா என்ன பண்ணுப்பா? 1, 10C1 10, 10C2 வந்து 45. ஸோ டோட்டலாக 56 வருது. P of B N of B by N of S 56 by 1024. புரியுதுங்களா? இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 2 ஹெட்டு. அது எப்படி இருக்கலாம்? 10C2 இருக்கலாம், 10C3 இருக்கலாம், 10C4 கோயிங் ஆன் 10C10. ஸோ அவ்வளோத்துக்கும் நீங்கள் உங்களால் காம்பினேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறத விட பெஸ்ட்டு வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. இந்த இதில் 1ன்றது 1024. நான் எழுதும்போது அப்படியே 1 மைனஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டினாலே 1 தானே. 10C0 + 10C1. இந்த 1 மீன்ஸ் 1024. மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் 1024 மைனஸ் 10C0னா என்ன வரும்? 1, 10C1னா 10. 1024ல் 13 11 போச்சுன்னா 1013 இருக்கும். P of C equal to what? N of C by N of S 1013 by 1024. You understand? 12.5 A pair die is rolled once. Probability of getting even number multiple of 3. Sample space வந்து ஒரு டையை ரோல் பண்ணால் 1 2 3 4 5 6. N of S வந்து 6 வரும். இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர்னால் என்ன வரும்? 2 4 6 வரும் இல்லையா? ஸோ N of A equal to 3. P of A equal to N of A by N of S. அப்போ 3/6 வரும். 1/2. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மல்டிபிள் ஆஃப் 3 B equal to போட்டு மல்டிபிள் ஆஃப் 3னா என்னென்ன வரும்? 3 6 வரும் இல்லையா? ஸோ B equal to 3 6. N of B equal to 2. P of B equal to போட்டு N of B by N of S 2/6 வரும். 2/6னா 1/3. Understand? 2 dice are rolled. Probability of getting total 7 or 9, 7 or 12. மொத்தம் N of S பார்த்தீங்கன்னா 36 வரும். ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டோட்டல் 7 அப்படின்னு சொன்னால் 7 வருதுன்னா என்னென்ன வரும் சொல்லுங்கள்? 1 6 2 5 3 4 4 3 5 2 6 1. ஸோ N of A வந்து 6. P of A வந்து N of A by N of S 6/36. ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டோட்டல் 9 பார்த்தீங்கன்னா 3 6 4 5 5 4 6 3. ஸோ N of B பார்த்தீங்கன்னா 4. P of B என்னது 4/36. சொல்லு புரியுதா? இப்போ கெட்டிங் டோட்டல் 12 6 6 அது வந்து 1/36. 7 or 9 அப்படின்னு சொன்னால் P of A B equal to என்ன வரும்? 10/36. 7க்கும் 9க்கு வர ப்ராபிலிட்டி ஆட் பண்ணி போட்டு வந்தால் 5/18. டோட்டல் 7 or 12னா 7க்கும் 12க்கும் வர ப்ராபிலிட்டி ஆட் பண்ணினா 7/36. Understand? Are you clear? So today's class is over. We will see you on the next class.